அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். எக் வெஜ் ரோல் செய்கிறதுக்காக வெள்ளரிக்காய், கேரட், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாமே ஒரே சைஸில் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, முந்திரி, மல்லித்தழை, தயிர் 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கலாம். இது ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக இதோட கொஞ்சமாக தேனும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டு ஆனியனையும் போட்டு 10 செகண்ட் போல் வதக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், மல்லித்தழை இதெல்லாமே போட்டு ஒரு 10 செகண்ட் போல் வதக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இதோட மிளகுத்தூளும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் உப்பே சேர்த்துக்கல, எலுமிச்சம்பழச்சாறு விட்டுருக்குறேன். உப்பு சேர்த்துக்காமையே எவ்வளோ நம்ம உப்பு சேர்த்தாமல் இருந்தோமோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தி தான். இன்னொரு பக்கம் எக்கு கிராம்பிள் ஆகிட்டுருக்கு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சாஸ் முந்திரி பச்சை மிளகா அந்த சாஸை கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் கேப்சிகமோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிராம்பிள்டு எக்கும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து கோதுமை ரொட்டி வச்சு அந்த கோதுமை ரொட்டி மேலே நம்ம ரெடி பண்ண எக்கு வெஜ் மிக்சரை வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதான். இந்த எக் வெஜ் ரோலில் எலுமிச்சம்பழச்சாறும் தேனும் விட்டுருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு எக் வெஜ் ரோல் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.